ऑल इंडिया डेमोक्रेटिक पीपुल्स पार्टी का ईसाइयों के लिए 10.5% रिजर्वेशन की मांग को लेकर ध्यान खींचने वाला प्रदर्शन। ऑल इंडिया डेमोक्रेटिक पीपुल्स पार्टी और ग्लोबल क्रिश्चियन चर्च ऑफ इंडिया सिनॉड की तरफ से रानीपेट जिले के शॉलिंगर बस स्टैंड के पास 14 पॉइंट का प्रदर्शन किया गया, जिसमें ईसाइयों के लिए 10.5% रिजर्वेशन, तमिलनाडु वोटर लिस्ट में कोई खास सुधार न करने और सरकारी आर्ट्स कॉलेजों में शिफ्ट बोर्ड में क्लास रद्द करने की मांग की गई। इस प्रदर्शन को ऑल इंडिया डेमोक्रेटिक पीपुल्स पार्टी के प्रेसिडेंट इसाक ने लीड किया। इस प्रदर्शन में 100 से ज्यादा लोगों ने हिस्सा लिया और केंद्र और राज्य सरकारों के खिलाफ नारे लगाए और अपनी मांगे पूरी करने की मांग की। इस प्रदर्शन की वजह से शॉलिंगर शहर के इलाके में कुछ देर के लिए हंगामा भी हुआ। सेंथिल कुमार की रिपोर्ट। தமிழக வாக்காளர் பட்டியல் சேர்க்காதே அநேக வாக்காளர்கள் விடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்காளர் படிவத்தில் பூர்த்தி செய்யும் போது 20 ஆண்டுகள் ஆட்சியும் நடந்தாச்சு. ஆகினால படித்தவர்களாக இங்கே அரசு வாக்காளர் பட்டியல தான் வரும், முதல் பட்டியல வராது. பாராளுமன்ற தேர்தலில் அரசியல் கட்சியால் பதிவு பண்ணி 42 முக்கியமான கட்சி தலைவரை நான் முதன்மையான இடம், ஆனா கட்சி தலைவராக எனக்கே ஓட்டு இல்லை. அப்போ அதாவது தலைவராக இருக்கிற எனக்கே ஓட்டு இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா சாதாரண மக்களுக்கு ஓட்டு இருக்குமா? ஆகினால வாக்காளர் பட்டியலே என்னோட பேர் இல்ல, புது பட்டியல் தான் சேரும். நான் தேர்தலில் இருக்கிறேன், பாராளுமன்ற எம்பிக்கள் இருக்கிறேன், போட்டிட்டு இருக்கிறேன். ஆகினால தலைவராக இருக்கிறேன், ஆனால் அதே இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட எனக்கே வாக்குரிமை இல்லைன்னா மற்ற மக்களுக்கு வாக்குரிமை இருக்குமா? இது அநியாயம். இது அநியாயம். அநியாயத்தை தண்டிப்பதற்கு தான் இப்போது நாங்கள் அகில இந்திய தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு போக முடியாது என்பதை இந்த கருத்தை வலியுறுத்தி செயல்படுத்துகிறேன். அது மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்திலும் கணக்கெடுப்பு நடத்தி அவரவர் மக்கள் தொகைக்கேற்ப அவர்களுக்கு இடஒதுக்கீடும் அளிக்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அம்மா அவர்களுக்கு இப்போது சாதனை அளிக்கப்படுகிறது. தமிழகத்திலே சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் உடனடியாக தமிழகத்தில் எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும். அதை நிறுத்தி அதிகாரத்துக்கு போவார்கள். அதே நேரத்தில் கல்விக்கிருத்தவர்களை எச்சப்பட்டு சேர்க்க வேண்டும். இன்னுமாக குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகளில் ஷிப்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் கல்லூரிகள் வழங்க வேண்டும். புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள தேவாலயங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும். அந்தந்த சமுதாயத்திற்கு கணக்கெடுத்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். தமிழகத்தில் எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும். தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் ஷிப்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக தமிழக அரசையும் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை நிறுத்த வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி மற்றும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா